அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனுடைய வெண்பட்டு போன்ற உள்ளத்தை ஏன் வேக வைத்தீர் என்று சத்துருக்கன் முனிவர் யாவரிடமும் கேட்டார். பாடல் எண் 945. பண்பட்ட நன்னெஞ்சம் படைத்திட்ட ஆன்றோரே, கண்பட்ட மெய்கண்டே கடமை செய்யும் சான்றோரே, புண்பட்ட பரதன் என்னும் பூரஞ்சும் காண்பீரோ, வெண்பட்டாம் இதயத்தை வெந்தீயும் தீண்டுவதோ. இதுவே 945வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பண்பட்ட நன்னெஞ்சம் படைத்திட்ட ஆன்றோரே என்ற முதல் வரிக்கான விளக்கம், நன்கு பதப்படுத்தப்பட்ட நல்ல நெஞ்சம் படைத்த தவத்தால் உயர்ந்த ஆன்றோர் பெருமக்களே, கண்பட்ட மெய்கண்டே கடமை செய்யும் சான்றோரே, நீங்கள் யாவரும் கண்ணால் கண்டவற்றை அறிவு கண்ணாலும் தீர ஆராய்ந்து அதன் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்து, அவ்வாறு முடிவுக்கு வந்த பின்னரே நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடமையை திட்டமிடக்கூடிய, கடமையை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அவ்வாறு திட்டமிட்டு ஆராய்ந்து செயல்படக்கூடிய உங்களை நான் வணங்குகிறேன். உங்களுடைய எண்ணமானது, உங்களுடைய அந்த ஆய்வு மனப்பான்மை சான்றாண்மை மிக்க மனப்பான்மை, அந்த சான்றாண்மை மிக்க உங்களை நான் வணங்குகிறேன். புண்பட்ட பரதன் என்னும் பூனெஞ்சும் காண்பீரோ. ஆனால் அவ்வாறு சான்றாண்மை மிக்க நீங்கள் பேசிய வார்த்தைகளால் புண்பட்டு போயிருக்கக்கூடிய பரதன் என்கிற பூ போன்ற உள்ளத்தை கொண்ட அந்த நல்லோனை நீங்கள், அவனுடைய உள்ளம் எத்தகைய அளவிலான பெரும் துன்பத்தை அடைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தீரோ? அவனுடைய உள்ளத்தை நீங்கள் சற்றும் எண்ணி பார்க்க மாட்டீரோ? வெண்பட்டாம் இதயத்தை வெந்தீயும் தீண்டுவதோ. என்னுடைய தமையன் கொண்ட வெண்பட்டை போன்ற மென்மையும் தூய்மையும் மேன்மையும் மிகுந்த இதயத்தை வெண்பட்டை தீயால் கருக்குவது போல் அவனுடைய அந்த உள்ளத்தை வெம்மை மிக்க உங்களுடைய சுடு சொற்களால் நீங்கள் தீந்து போக வைப்பதோ? அவ்வாறு செய்தல் தகுமோ? ஏன் அவ்வாறு செய்தீர் என்று அந்த முனிவர் யாவரையும் நோக்கி சத்துருக்கனன் கேட்டான். இதுவே 945வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 946வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.